முருகா சரணம். எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல்லாட்சி தர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு 4 நட்சத்திரம் ராசி பலன் எப்படி இருக்குது பார்க்க போகலாங்களா. 18-2-2025 குரோதி வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைங்க. சூரிய உதயம் காலையில் 6:33க்கு ஆரம்பிக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 6:57 வரைக்கும் சித்திர நட்சத்திரம், அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரங்க. திதியை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 4-6 வரைக்கும் பஞ்சமி, அதுக்கப்புறம் சஷ்டி திதிங்க. சூளம் வடக்கு, அதனால் பரிகாரம் பாலுங்க. நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8:30 மணி வரைக்கும், மாலையில் 4:30லிருந்து 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 to 11:30, மறுபடியும் இரவு 7:30லிருந்து 8:30 மணி வரைக்கும். ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து 4:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 to 10:30ங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் மதியம் 12 to 1:30 மணி வரைக்குங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6:57 வரைக்கும் புரட்டாதி, அதுக்கப்புறம் உத்திரட்டாதி. அதனால் மீனராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. சந்திரகோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 3 to 4ங்க, மறுபடியும் காலையில் 10 to 11ங்க, மறுபடியும் மாலை 5 to 6ங்க. சுக்கிரகோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 1 to 2ங்க, காலையில் 8 to 9, மறுபடியும் மதியானம் 3 to 4, மறுபடியும் இரவு 10 to 11ங்க. புதன்கோரையை பொறுத்த வரைக்கும் 2 to 3ங்க, மறுபடியும் மாலையில் 4 to 5ங்க, இரவு 11 to 12ங்க. குருவோரையை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 5 to 6ங்க, மத்தியானம் 12 to 1ங்க, மறுபடியும் இரவு 7 to 8ங்க. ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. மறுபடியும் கன்னியில் கேதுங்க. துலாமில் சந்திரன் இருக்கார். கும்பத்தில் உங்களுக்கு சூரியன், புதன், சனி இருக்காங்க. மீனத்தில் ராகு, சுக்கிரன் இருக்காங்க. இதுதான் 18-2-2025 மாசி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குண்டான பொதுவான கோச்சார அமைப்பு. இதை பேஸ் பண்ணி உங்கள் ராசி பலன் 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு கணிக்கலாங்களா. மேசராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, என்னதான் இன்னைக்கு நாள் வெற்றிகரமாக அமைஞ்சா கூட நீங்கள் பழச மறக்காத ஆளுங்க. இன்றைக்கி வெற்றி நேற்றைய முயற்சி எத்தனை பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கடந்த கால ஒரு சுகமான அந்த அனுபவத்தில் நினச்சி அந்த சாதனைகளை நினச்சி நீங்கள் அகமகிழக்கூடிய ஒரு நினைவாற்றல் உங்களுக்கு இருக்குங்க. அதனால் பழச மறக்காமல் இந்த வெற்றிக்கு அவங்க தான் உதவி பண்ணாங்கன்னு யார் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பூரிப்பு உண்டாகும். அப்பேற்பட்ட பழச மறக்காத அருமையான ஒரு நாளாக மேசராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை இறைவன் கொடுத்துருக்காருங்க. அதே சமயத்தில் உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், அப்பா அம்மா, நம்ம அம்மனி, குழந்தைகள் எல்லாமே உங்கள் சரௌண்டிங், உங்கள் குடும்ப வகையான அத்தனை பேருமே ரொம்ப உங்கள் பாச மலையில் பொலின்னு பொழிவாங்க. ஒரு அன்பு ஊற்று உங்கள் வீட்டில் ஊற்று எடுக்கும். அதனால் நீங்கள் அக மகிழ்ச்சியோட புற மகிழ்ச்சிக்கும் அளவில்லாத நாளாக இந்த மேசராசினிகளுக்கு அமைஞ்சிருக்கிறது அந்த முருகனுடைய அருள் அப்படிங்கிறத மனசார நினச்சிக்கங்க. அதே போல் உங்களை விலகி போனாங்களே பல பேர், நண்பர்கள், சொந்த உறவினர்கள்லாம் உங்களை சில விஷயங்கள்னால நீங்கள் சொன்ன நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்காமல் விலகி போனாங்க. அத்தனை பேரும் இன்றைக்கி விரும்பி வந்து மன்னிச்சுக்குங்க தெரியாமல் போயிட்டேன்னு தானாக ஒன்று சேருவாங்க. ஸோ விலகி போன பல உற்ற நண்பர்கள், நண்பிகள், சொந்தக்காரங்க எல்லாமே அட்டாச் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை தெரியுதுங்க. வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம். வியாபாரத்தையும் தொழிலையும் பெருக்குவதற்குண்டான தனலாபத்தை அடையக்கூடிய பல வழிகள் உங்களுக்கு உத்தமமாக தெரியுதுங்க. அதே சமயம் உத்தியோகத்துக்கு போகிறீங்களே, வேலைக்கு போகிற எல்லாருமே உங்கள் மூத்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய சீனியர் மேனேஜர் சீனியர் மேனேஜர் யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் உங்களுக்கு முக்கியமான அறிவுரை கொடுப்பாங்க. ஏப்பா நான் சொல்கிறத கேளுப்பா, உங்கள் லைஃபுக்கு இது டெவலப்மெண்ட்டாக இருக்குன்னு தன்னைப்போல் சொல்லுவாங்க. அதை கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா, அந்த பொறுமையாக இருந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அட்டகாசமான நாளாக, வெற்றிக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு அடிகோலக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த மேசராசினர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி நீங்கள் சின்ன முயற்சி பண்ணால் கூட உங்கள் வெற்றி உங்களை தேடி வரும். சின்ன முயற்சி கூட ஒரு பலிதமாகக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக மேசராசினியர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சந்தோஷமாக இருங்க மேசராசினியர்களே. கீப் கோயிங் ஆன். தேங்க்யூ. நற்பவி உங்களுக்கு. நன்றி. ரிஷபராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, 2 நாளாக ஒன்றுமே சரியில்லைங்க சார். இந்த செவ்வாய்க்கிழமை நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் உள்ளவங்க, குடும்பத்தை சார்ந்து இருப்பவங்க, குடும்பம் அல்லாத நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, தொழிலுக்கு போகிறீங்க, வியாபாரத்துக்கு போகிறீங்க, பிற உறுப்பினர்கள், பிற நண்பர்கள், நண்பிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களோட நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு தேடி வருவாங்க. அண்ணன் மேலே ஏன் 2 நாள் டல்லாக இருந்தீங்கன்னு தன்னப்பட கேட்பாங்க. கொஞ்சம் உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு நாளாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அமைஞ்சிருக்கிறதுங்க. நல்ல விஷயம் தானுங்க. உங்களை பற்றி நீங்களே தப்பாக எடை போட்டு இருந்திருப்பீங்க இது வரைக்கும். உங்களை பற்றி உயர்வான மதிப்பு தன்னை போல் உங்களுக்கு வரப்போகுது. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளே உங்களை ஏமாத்தினவன், உங்களை பழி வாங்கினவன், உங்களுக்கு வேணுனே படுகொலியில் தள்ளுவங்க, நல்லவங்க யார், கெட்டவங்க யார், இந்த நண்பன் தான் பழி வாங்கிட்டான், அந்த உறவினர் சரியில்லை அப்படின்னு நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்னு ஒரு 3வது கண் மூலியமாக, உங்கள் மனக்கண் மூலியமாக அனலைஸ் பண்ணி அவங்களெல்லாம் விலக்கி என் வாழ்க்கையை
இத்தனை நாள் கஷ்டப்படுறதுக்கு காரணமே இவங்க தான் புரிஞ்சுட்டு இனிமேல் அவங்கள கூடவே சேர்த்துக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு ஒரு அகக்கண் விழிப்பு பெறக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக ரிஷபராசினியர்களுக்கு இருக்குதுங்க. ஸோ நல்லதை நினச்சி நல்லதை செஞ்சு நல்லவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சனே அப்படின்னு பல வருத்தங்கள் உங்களுக்கு முதல்ல இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னம்னா உங்களை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குனதே உங்கள் கூட இருந்தவங்க தான். நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயும் எனக்கு மன நிம்மதி இல்லையே அப்படின்னு அலைஞ்சிருப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு உண்மையான ஒரு உத்தமமான ரிஷபராசி நேயர்களே, இனிமேல் நல்லவங்க மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. நல்லவங்களை இதுவரைக்கும் மறைச்சிருந்த கெட்ட பகைவர்கள், கெட்ட சகுனங்கள், கெட்ட உங்களுக்கு உற்ற உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே விலகி போயிடுவாங்க. அதனால் நல்லவங்க மத்தியில் நீங்கள் ஐக்கியமாகி நீங்கள் மிகப்பெரிய ஒரு நல்லவராக, ஒரு உத்தமராக, ஒரு அவங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நபராக மாறப்போகிறீங்க. இன்றைக்கி அதுக்கு அடிகோலக்கூடிய பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு அருமையான நாளாக ரிஷபராசினர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசினர்களே, கடவுளர்கள் உங்களை தேடி வரப்போகுது, கவலைப்பட வேண்டாங்க. அதே சமயத்தில் அக்கம் பக்கம் இருப்பினர்கள் சம்மந்தமில்லாத பல அன்பு தொல்லைகள் தன்னப்பால் வரும். ஏன்னா முதலாக ஒரு விஷயத்தை பண்ணுறப்போ ஏங்க இப்படி பண்ணலாங்க அப்படி பண்ணலாம் அட்வைஸ் 1000 பண்ணுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு உங்கள் சிந்தனைக்கு எது நல்லதாக படுதோ நல்ல சான்றோர்கள் அறிவுரை போய் டைரெக்டாக கேளுங்க. ஆன்மீகத்தில் ஒரு அட்டகாசமான ஒரு நாட்டம், ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட வரும். இது வரைக்கும் மனுஷனை நம்பி ஏமாத்திடலாம், கடவுளே நீதான் எனக்கு துணைன்னு ஆன்மீகத்தில் சரணாகதி அடையணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் உங்களுக்கு பிறக்கும். நல்ல விஷயம் தானே. போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போனாலும் சரி, ஆன்மீக சான்றவர்களை சந்தித்து அவங்ககிட்ட அட்வைஸ் ஆனாலும் சரி, எதுவுமே ரிஷபராசினியர்களுக்கு இன்றைக்கி அமோகமான செவ்வாய்க்கிழமை தாங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. வியாபாரத்தையும் பண்ணாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, புது புது சலுகைகளை நீங்கள் அறிவித்து அந்த வியாபாரத்தை, அந்த தொழில் வேலையை நீங்கள் பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்பை எதிர்பார்க்கும். அப்படி வியாபாரத்தை பெருக்கக்கூடிய விஷயத்தில் தனலாபம் ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சுணக்கமாக இருந்தாலும் வேலைக்கு பஞ்சம் இருக்காது. உங்கள் மேலே ஒரு நன்மதிப்பு உயரக்கூடிய நல்ல காலகட்டங்கள். மற்றபடி உங்கள் உயர் அதிகாரிகள், உங்கள் சபார்டினேட்ஸ் எல்லாமே உங்களை மதித்து அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்க மாட்டேன் தெரியுது அப்படின்னு யோசனை பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. மொத்தத்தில் இந்த 2 நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கக்கூடிய அழகான நாளாக, அற்புதமான நாளாக இந்த செவ்வாய்க்கிழமையில் அந்த முருகனை ரிஷபராசிக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைஞ்சு சீராகக்கூடிய காலகட்டம் அருமையாக தெரியுது. மொத்தத்தில் நீங்கள் நல்லவங்க மத்தியில் ஐக்கியமாக கூடிய ஒரு அருமையான நாளுங்க. சந்தோஷமாக இருங்க ரிஷபராசினர்களே. போயிட்டு வரட்டுங்களா? மிதுனராசி அன்பர்களே, செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா முருகா ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துடப்படாது. செலவுகள் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி வரவுக்கு மேலே செலவு வருதே முருகா என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அந்த கடவுள் அந்த வல்லலை உங்களுக்கு கொடுத்துருக்கார். அதனால் கொஞ்சம் அளவறிஞ்சு எதுக்கு செலவு பண்ணணுமோ அதை செலவு பண்ணு, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மிச்சம் பண்ணுறதுக்குண்டான வழியை கொஞ்சம் தேடி பாருங்கள். அரசாங்க காரியத்துக்கு எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க, அல்ல ஒரு ஏதாச்சும் செய்தி வரணும்னா அதுக்கு ஒரு அனுகூலமான தினமாக அன்றைக்கி இருக்குங்காட்டி அரசாங்க தரப்புலேருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரியுதுங்க. ஆனாலும் நீங்கள் புதிய முயற்சிகள், புதிய வேலை வாய்ப்போ, புதிய தொழில், புதிய வியாபாரம், புதுசாக பண்ணணும், புதிய வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதை தவிர்ப்பது ரொம்ப அந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு நல்லதுங்க. மிதுன ராசினியர்களே, பிற்பகலுக்கு மேலே அதாவது மத்தியானத்துக்கு மேலே உங்கள் நம்ம அம்மனி வழியில் இருக்கக்கூடிய உறவினர்களால் ஏதாவது எதிர்பார்த்த ஒரு செலவுகள், எதிர்பார்த்த செலவு தான் வேறு, எதிர்பார்த்த செலவுகள் வரப்போகும். அர்த்தம் சொல்ல வந்தோம். எப்படின்னா திடீர்னு பார்த்தோன்னா கைமாத்து பணம் கேட்பாங்க, அப்படி இப்படி கடன் இது வாங்கி கொடுப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்னு கேட்பாங்க. அப்படி திடீர் செலவுகள் அவங்களுக்கு ஆதாயத்துக்காக உங்களை தேடி வருவாங்க. அப்படி அவங்க ஆதாயத்துக்காக நீங்கள் தேடி கடன் வாங்கி கடன் பதில் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா சிக்கிறது நீங்களும் உங்கள் யார் அம்மனி இந்த உறவினர்கள் டாட்டா கவஸ்ட் போயிடுவார். அதனால் எந்த கடன் பத்திரம், எந்த சொந்தக்காரங்க எது வந்தாலும் எங்கள் 2 பேருக்கு சம்மந்தமே இல்லைன்னு அம்மனி வகையை சொந்தமாக இருந்தாலும் சரி, உங்கள் வகையில் சொந்தமாக இருந்தாலும் சரி எஸ்கேப் ஆயிருக்கு. ஆனால் உங்கள் அம்மனி கம்மில் இருக்க மாட்டாங்க. ஏங்க எங்கள் தாய் மாமனுங்க கேட்டால் வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். அம்மனி கடன் வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டா தாய் மாமன் இல்லை கடன்கார நம்ம கொடுத்தா வருவேன் அப்படின்னு எடுத்து புரிய வச்சுட்டு அம்மனிக்கு புரிய வச்சிட்டிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் கோவப்படுவாங்க. என்ன பண்ணுறது, இன்னைக்கு கோபம் நாளைக்கு உங்களுக்கு வேதனையாக மாறிடக்கூடாதுல்ல. இன்னைக்கு கோபத்தை கூட சரி பண்ணிக்கலாம். வேதனையாக மாறிச்சுன்னா கடன் கொடுக்காம எஸ்கேப் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் யோசனை பண்ணி தயவுசெய்து யாரும் கடன் வாங்கி கொடுக்காதுங்க. அழுத்தி சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அதுக்கு மேலே சொல்ல முடியலைங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மிதுனராசி நேயர்களே. அதே போல் இளைய சகோதரர்கள், இளைய சகோதரிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்க வகையில் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும், ஏதாவது ஒரு நல்ல செய்தி, ஒரு சுப செய்தி வரப்போகுது. அவங்க செய்கிற காரியத்தினால அந்த காரியம் அனுகூலமாகும். அதுக்கு காரணம் உங்களுடைய கோச்சார அமைப்பு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க அவங்களே. அந்தளவுக்கு நல்ல அனுகூலமான நாளாக அவங்க வகையில் இருக்குதுங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இருக்கும். சில
சுணக்கங்கள், கடன் வாங்கி தரலைன்னா கோவப்படுவாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சு போயிருந்து வச்சுக்கலாம். மற்றபடி பெற்றோர்கள் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக தான் எனக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சக வியாபாரிகள்னால பல தொந்தரவுகள், பல இடையூறுகள், பல தடைகள் இதுவரைக்கும் இருந்திருக்கும். அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சு மத்தியானத்துக்கு மேலே பிற்பகலுக்கு மேலே அமோகமாக உங்கள் வியாபாரம் தொழில் நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வேலை சுமை பாரம் இறங்கி ரிலாக்ஸாக வீட்டுக்கு வரப்போகிறீங்க. மொத்தத்தில் கடன் வாங்கி தர்றதில் மட்டும் உஷாராக இருந்துட்டிங்கன்னா மிதுனராசினியர்களே இன்றைக்கி உங்களை அசைச்சிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மிதுனராசினியர்களே. நற்பவி உங்களுக்கு. போயிட்டு விட்டுங்களா? நன்றி. கடகராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லாட்டி கூட நீங்கள் செலவுக்கு பயப்பட்டு இருப்பீங்க. எதிர்பார்த்த செலவுக்கு மேலே டெய்லி ஆகிட்டே இருக்குன்னு கவலைப்பட்டு இருந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணி கடன் வாங்காமல் செலவு செஞ்சுட்டுமே அப்படின்னு சந்தோஷத்தோட இன்றைக்கி சாயந்தரம் வீட்டில் ஹாப்பியாக தான் இருக்க போகிறீங்க கடகராசி நேயர்களே. அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில் குடும்பத்தாரின் என்னென்ன விஷயம் வேணும் அப்படின்னு உட்காந்து பேசி அவங்களுக்கு என்ன விஷயம் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பான்னு கொஞ்சம் உள்ளபூர்வமாக கேட்டறிஞ்சு அந்த காரியத்தை ஈஸியாக செஞ்சு கொடுத்து அவங்களையும் மற்றற்ற மகிழ்ச்சிக்கு நீங்கள் கொண்டு போய் விடுறதுல கிங் ஆஃப் த கிங்காக இருக்க போகிறீங்க கடகராசி நேயர்களே. எதிர்பாராத நட்பு ஒன்று கிடைக்க போகுது. அந்த எதிர்பாராத நட்புனால உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சின்ன ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி, ஒரு ஒளி தூண்டுதல் ஒன்று வருவதற்குண்டான வாய்ப்பும் நல்லா தெரியுதுங்க. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் நல்ல செய்தி இது வரைக்கும் வெளியே அப்படின்னு கவலைப்பட்டிருந்தா இனிமேல் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. சில வேலைகளில் சில விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறதோட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா அந்த காரிய வெற்றி உங்களுக்கு ஈஸியாக வழிகாட்டும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வியாபாரம் வேலையை பொறுத்த வரைக்கும் அனுபவமிக்க வேலையாட்களோட அட்வைஸை நீங்கள் கேட்டுக்கணும். முதலாளி அப்படிங்கிற கொஞ்சம் ஈகோவை விட்டுட்டு நம்ம தம்பி கீழே கூட சபடியாட்டாக இருக்கான், அவன் சொன்னால் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த தம்பி சொல்கிற ஐடியா கூட ஒரு தன வரவுக்கு அதிகமான வழிகாட்டக்கூடிய ஒரு அருமையான நாளாக கடகராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் பெரிய அளவுக்கு உங்கள் மேலே மதிப்பு மரியாதையை கெடுக்கலினா கூட ரொம்ப ஆகா ஓகோன்னு புகழ மாட்டாங்க. அதனால் உங்கள் வேலையை உண்டு நீங்கள் கொண்டு நிறுத்திட்டீங்கன்னா அவங்க வாட்டுக்கு அவங்க வேலை செய்ய நீங்கள் உங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். யாரும் நம்மளை தேடி வந்து மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் எனக்கு மறந்துடுங்க. ஆனால் புகழுக்கு நீங்கள் இயங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த புகழ்னால பல பிரச்சனைகள் வரும். அதனால் எந்த புகழும் நமக்கு வேண்டாம், எல்லாம் இறைவனுக்கே அப்படின்னு இறைவனுக்கு அர்ப்பணிச்சுட்டு இந்த நாளை கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நாளாக செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துட்டிங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு இந்த நாள் அமோகமான நாள் தானே. போயிட்டு விட்டுங்களா? உஷாராக இருக்கணும். உஷாராக இருந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி ரெட்டிப்பாங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கடகராசி நேயர்களே. நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களே, முருகா செவ்வாய்க்கிழமையில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர் இருக்கும். கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா தேவையில்லாத அஜீரண கோளாறு, தலைவலி, காய்ச்சல், சளி பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். ஸோ எதுவுமே எந்த பதார்த்தத்தை சாப்பிடணும் அதை பதார்த்தமாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தேவையில்லாத உணவுகளை வெளியே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஈவன் தண்ணி சுடுதண்ணியாக இருந்தால் கூட வீட்டிலேருந்து கொண்டு போய் குடிக்கிறது இன்றைக்கி உங்கள் தேக ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சிம்மராசி நேயர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோணுங்க. அப்படி இருங்க. மன உளைச்சல் சற்று அதிகமாக தான் இருக்குது. என்ன சார் பண்ணுறது? வேலையில் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன், வியாபாரத்தில் பல ஐடியாக்கள் பண்ணிக்கிட்டே இருக்கேன், தொழிலில் என்னென்னமோ புது புது யுக்தியெல்லாம் பண்ணுறேன், இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த கொஞ்சம் தனலாபம் கிடைக்க மாட்டேங்குது சார், வட்டி கூட கட்டுப்படியாமல் நான் பண்ணுற தொழில் அப்படின்னு மன உளைச்சல், மனப்புலம்பல்கள் அதிகமாக இருக்கும். அந்த மன உளைச்சலும் அந்த மனப்புலம்பலும் எதிரிகளுக்கு, உங்கள் பகைவர்களுக்கு, உங்கள் ஆப்போனண்ட் படைக்கு தெரியாமல் பார்த்துக்கும். இல்லைன்னா இவன் அப்படித்தான் வேணும் அப்படின்னு பல பேர் உங்கள் கஷ்டத்தை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய, மனசுக்குள்ளே கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருப்பாங்க. உங்களுக்கு மன உளைச்சல் இருந்தாலும் அதை வெளிக்காமிக்காமல் இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஈஸியாக கடந்து போயிடும். நாளைக்கு சூழ்நிலை மாறினா அந்த புலம்பல், நேற்று புலம்பிகிட்டு இருந்த ஒரு புலம்பல் கேஸ் அப்படிங்கிற பேர் வராமல் உங்கள் சுய முயற்சியில் முன்னேறின ஆள் அப்படின்னு ஒரு நல்ல பேர் ஊக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நாளைக்கு மாறலாம். அதுக்கு இன்றைக்கி அச்சாரமாக யாருக்கிட்டையும் எந்த உங்கள் கஷ்டத்தை ஷேரே பண்ணாதீங்க. நல்ல நண்பன் ஏனுங்க, அம்மனியாக இருந்தாலும் சரி, அம்மனியாக இருந்தால் ஐயனாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் உங்கள் கஷ்டத்தை ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. ரைட்டுங்களா? இருந்தாலும் அங்கே மூஞ்சி காட்டி கொடுத்துரு. எனக்கு தெரியுதே கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குங்கிறது கண்ணு முன்னாடி தெரியுதே, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இல்லை, நான் ஒரு சொல்யூஷன் கூட இது மூலிமா கொடுக்க முடியும். அதே சமயத்தில் மற்றவங்களாம் அப்படி பொதுவாக சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. எப்போ நீங்கள் வீழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு இந்த ரெடியாக இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த வீழ்ச்சி அடைஞ்சதை கைதூக்கி விடுவதற்கு உங்களுக்கு இறைவன், உங்கள் ஆன்மீக கடவுள், உங்கள் குலதெய்வம், இஷ்டதெய்வம் தவிர யாருமே இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அப்பா அம்மா கூட இருப்பாங்க. அப்பா அம்மா வகையில் நீங்கள் ஓப்பனாக எதுவும் பேசவும் முடியாது. அவங்க பசங்களையும் நல்லா இருக்குதான் நினைப்பாங்க. இவ்வளோ சொல்கிறேன்னா இவ்வளோ சிரமத்தில் மன உளைச்சலில் நீங்கள் உழண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் எனக்கு கொஞ்சம் தெரியுதுங்க. யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா கடவுளே அப்படின்னு மனசு விட்டு கண்ணீர் வராத குறையா உங்களுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு இயக்கங்கள் இருக்குது.
நேராக போங்க, எந்த கோயில் இருக்கோ அங்கே போய் கடவுளே சரணாகதின்னு அழைச்சி கண்ணீர் அங்கே விட்டிங்கன்னா கடவுள் அப்பனே ஏன் கவலைப்படுற, எல்லாம் ஒரு சோதனை தான் அப்படின்னு உங்களை கூல் டவுன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமும் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் தெரியுதுங்க. அதனால் அந்த ஆதங்கத்தை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே தெரியுதுங்க. சிம்மராசி நேயர்களே, கவலைப்படாதீங்க. இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா அந்தளவுக்கு மன உளைச்சல் மன வருத்தத்தில் நீங்கள் இருக்குங்காட்டி தான் இவ்வளோ தூரம் லாங்காக சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா பிரச்சனைகள் ஆரம்பித்து அங்கே தானே ஆரம்பிக்கும். பிரச்சனை இருந்தால் கூட அதனால் ஒரு சொல்யூஷன் லேட்டாக கிடைச்சா கூட நீங்கள் மன உறுதியுடன் குடும்பத்தை விட்டு விலகி போகணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு இருக்காது. பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, காரணம் தெரியுமா அவங்க அம்மனி தான், அம்மனிக்கிட்ட அந்த ஆளை கல்யாணம் பண்ணி இல்லை அது நிம்மதியே இல்லை உனக்கு அப்படின்னு தூபம் போடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி 1000 பேர் 1000 சொல்லுங்கடா, அவங்களாட்ட நம்ம அம்மனியாட்ட என் கூடவே யாருமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு உத்வேகம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சண்டை வந்தால் கூட அரவணைச்சு போயிட்டீங்கன்னா குடும்பம் எந்த காலத்திலையும் யார் வந்தாலும் பிரிக்க முடியாதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த நாளை நீங்கள் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாக போதுங்க. சிம்மராசி நேயர்களே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழிலும் வியாபாரமே டவுன் ஆகிறப்ப அந்த ராசியில் வேறு என்ன வந்துட போகுது, வேலையிலையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு விடமாட்டாங்க, ஏதோ குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கடந்து போகணும். அதுவும் இல்லாமல் விழிப்புடன் ரொம்ப உறுதியான தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அந்தளவுக்கு ஊக்கசக்தியை கொடுக்கணும்னா நீங்கள் நேராக குலதெய்வம் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் மனசார கண்ணீர் விட்டு அழுதால் கடவுள் உங்களுக்கு துணை வருவார். நம்பிக்கையுடன் செயல்படுங்க சிம்மராசி நேயர்களே. நற்பவி உண்டாகட்டும் உங்களுக்கு. நன்றி. கன்னிராசி நேயர்களே, அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா, இந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத மகிழ்ச்சி உற்சாகம் ஊக்கமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அட்டகாசமாக இருக்குதுங்க இந்த செவ்வாய்க்கிழமை. குடும்பத்தினர் கூட உங்களை இது வரைக்கும் புரிஞ்சுக்காமல் இருந்தால் இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கிரக சூழ்நிலையை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. அப்பா அம்மா உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் பையன் நேற்று கோபப்பட்டு பேசினேன், அந்த கோபத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது, நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அப்பா அம்மாவே சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய அறிவு இன்றைக்கி வெளிப்பட போகுது. அம்மனி மற்றபடி புள்ள குட்டிகளாக பிரச்சனை இல்லைங்க, அவங்க கொஞ்சம் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கி உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் தேவையான விஷயங்களை செய்யறக்காக தான் அவங்களுக்கு கோபப்பட்டு பேசுனீங்கிற கோபத்தை கூட நியாயம் கற்பித்து அந்தளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய அட்டகாசமான நாளுங்க இந்த செவ்வாய்க்கிழமை கன்னிராசி நேயர்களுக்கு. நீண்ட நாட்களாக ஒரு பக்கம் போகணும், பல பிரச்சனைகளால் போக முடியல அப்படின்னு இருந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்படுற இடம் உங்களுக்கு இன்றைக்கி கைகூடி வரப்போகுது. தாராளமாக போயிட்டு வாங்க. அது நல்ல விஷயம். ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு புது வண்டி வாங்குகிறோம் அப்படின்னு நல்ல விஷயத்தை நினச்சிருந்தா இன்றைக்கி அதுக்கு போயிட்டு வாங்க. இல்லை ஒரு ஆன்மீக கோயிலுக்கு போயிருந்தா கூட போயிட்டு வாங்க. இன்றைக்கி புதிய முயற்சிகள் நீங்கள் செய்வதற்குண்டான உத்வேகமான காலகட்டம் ஆரம்பித்தாச்சு. இந்த செவ்வாய்க்கிழமையில் அட்டகாசமாக செய்யலாங்க, தப்பே வரப்போகிறது இல்லைங்க. இருந்தாலும் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு வேலையில் ஒரு புகழ்பெற்ற ஏதாவது ஒரு டைப் பண்ணணும், எம்ஓயு போடணும்னு நினச்சா அதை கூட நீங்கள் செய்யலாம். புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கு ஒரு அருமையான நாளாக இந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் கொடுத்துருக்காங்க. உங்கள் கஷ்டத்தையெல்லாம் போகக்கூடிய அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் மனசார வணங்கிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் ப்ரே பண்ணிட்டீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை கன்னிராசி நேயர்களுக்கு சூப்பர் தானுங்க. அது மட்டும் இல்லை, உத்தியோகத்துக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, அங்கே இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க உங்களை மதித்து ஒரு புதிய வேலையை கொடுப்பாங்க. புதிய வேலைகள் கொடுப்பதோட பிற்பகலுக்கு மேலே புதிய பொறுப்புகள், நீங்கள் இதுக்கு தானே இன்சார்ஜ், அடிஷனல் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிட்டீங்க பார்த்துங்க அப்படின்னு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கன்னிராசி நேயர்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில் அமோகமாக இருக்க போகிறீங்க. மொத்தத்தில் மகிழ்ச்சியான உற்சாகமான தன்னம்பிக்கை மிக்க ஒரு நாளாக கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கன்னிராசி நேயர்களை. கீப் இட் ஆன் த வே அப்படின்னு சொல்லுவாங்களே, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க கன்னிராசி நேயர்களே. நற்பவி உங்களுக்கு. நன்றி. துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் மகிழ்ச்சிகரமான நாள். உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாம் சந்தோஷமாக இருந்தால் கூட நீங்கள் புதிய முயற்சிகளை ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லதாக தெரியுதுங்க. அந்த காலகட்டம் அந்த கோச்சார் அமைப்பு புதிய வேலைவாய்ப்புக்கு, புதிய தொழிலுக்கு, புதிய வியாபாரத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தடங்கள் கொஞ்சம் வரப்போகுதுங்க. இருந்தாலும் அதை தாண்டி போகலாங்க. ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மன மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாமல் தான் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பல சுணக்கங்கள் பல பிரச்சனைகள் இருந்தால் கூட பிரச்சனைகளாக தீர்ந்து ஒரு அந்நியோன்யம் அதிகரித்து அன்பு பெருகக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக துலாம் ராசி நிலைக்கு இருக்குது. மொத்தத்தில் வெளி உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் வேலையில் கஷ்டங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் உங்களுக்கு அன்பு அதிகரிச்சங்காட்டி நீங்கள் ஈக்குவலாக தராசு எப்படி ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணும், அதுபோல் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி லைஃப்பில் கஷ்டம் இதுக்கு தான் செய்யும் நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இந்த நாளை ஈஸியாக கடந்து போகக்கூடிய காலகட்டம் நல்லா தெரியுதுங்க. வண்டி வாகனத்தில் செய்யல போகிறீங்களே, இங்கே கடைக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, தொழிலுக்கு போனால் மட்டும் ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்பட்டுருக்கணும். வண்டி வாகனத்தில் போகிறப்ப அதை தவிர எந்த டைவர்ஷன் இருக்கக்கூடாது. கவலைகளை போட்டு அங்கே துணிச்சிங்கன்னா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் விபத்துகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் உஷாராக போயிட்டு வாங்க எங்கே போனாலும். துளாராம் சிறையர்களே, எதிர்பாராத வேலை சுமை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்காட்டி சோர்வடைஞ்சிருவீங்க. எத்தனை தான் சொல்லுங்கள் சாமி, இன்னும் நடக்கவே மாட்டேங்குது, பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படின்னு மனச்சோர்வுக்கு உண்டான காலகட்டம் இருக்குங்க. தொழிலை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் அதே போல் பணத்தை போடுறேன்,
என்னென்னமோ பண்ணுறேன், நல்ல வியாபாரம் நடக்குது, கண்ணு முன்னாடி லாபத்தை பார்க்கவே முடியல முடுக்கா அப்படி. வேலை தொழில் அப்படின்னா தொழில் வியாபாரம் அப்படின்னா அப்படித்தான் இருக்குது. போட்ட காசை மறுபடியும் கொள்முதலாக போட்டு வியாபாரத்தை பெருக்க தான் போப்பீங்க. ஸோ லாபம் எதிர்பார்த்து கை மேலே காசு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காம அந்த வியாபாரத்தையும் அந்த தொழிலையும் பண்ணிங்கன்னா அந்த லாபம் கூட ஒரு முதலீடாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மனக்கவலைகளை பறந்து போயிருங்க. வேலையை பொறுத்தவரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, இன்சென்டிவ் இல்லை, சம்பளம் தான் அது எக்ஸ்ட்ரா ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு நினச்சா போதுங்க. சம்பளத்தை வச்சு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு டெக்னிக்கை உங்கள் அம்மனியாக இருந்தால் ஐயனோ கற்றுக்கிட்டாங்க. ஸோ குடும்பத்தில் அனுசரித்து போனால் கூட உங்களுக்கு அந்த கவலைகள் அதிகமாக தான் இருக்க போது. அதை கொஞ்சம் அனுசரித்து இருந்துக்குங்க. அதே சமயத்தில் வியாபாரத்தில் விற்பனையும் பிரச்சனையே கிடையாது. அதான் சொன்னேனே, மனசுக்குள்ளே நீங்களாக போட்டு வருத்தப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வருத்தப்பட்டுக்கணும். வேறு யாரும் உங்களை வருத்தப்பட வைக்கவே முடியாது. அதனால் உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நாள் செவ்வாய்க்கிழமை அமோகமாக இருக்க போதுங்க. மற்றபடி காரிய சாதகம் அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, தனியாரில் இருந்தாலும் சரி, நீங்கள் காரிய பழிக்கிறதுக்காக ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா வாங்க சார் உங்களுக்கு அந்த காரியத்தை நீங்கள் முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் நிறையா இருப்பாங்க. ஆனால் மனம் விட்டு பேசணும். மனம் விட்டு பேசினீங்கன்னா அந்த காரியத்தை சொல்லியிருந்தேன் சார் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு ஓப்பனாக கேட்டிங்கன்னா அந்த காரிய வெற்றிக்கு உண்டான வழி அமோகமாக கிடைக்க போகுது. மொத்தத்தில் நீங்கள் சில முயற்சிகளை தவிர்த்தா கூட உதவிக்கு பஞ்சம் இருக்காது. உதவியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எதை எங்கே யூஸ் பண்ணணும்னு ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டு அந்த புதிய முயற்சிகளை இன்றைக்கி இல்லாமல் மறுபடியும் கூட ஆரம்பிச்சுக்கலாம். ரைட்டுங்களா? மொத்தத்தில் பண விஷயத்தில் கடன் வாங்கி தர்றது, கடன் பதில் கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது இதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா கூட அந்த வீணான உங்களுக்கு மன உளைச்சல் குறையக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அடுத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டே ஜாமீன் கையெழுத்து போட்டே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கவலைகள் அது கூட இருக்கலாம். இருந்தாலும் நினைத்த இதில் அது சொல்யூஷன் கிடைக்குமானா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மன கஷ்டத்தோடு நீங்கள் ஒரு ஆன்மீக சிந்தனையோடு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை ப்ரே பண்ணிக்க. நல்லதே நடக்கட்டும். துலாம் ராசி நாளைக்கு சந்திப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, காரியத்தில் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகக்கூடிய காரிய அனுகூலமான நாள் அப்படின்னா அந்த விருச்சிக ராசினருக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அது உங்களுக்கு தான் அமோகமாக இருக்க போதும். எதிர்பார்த்த காரியம், எதிர்பாராத காரியம் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி தோணி எந்த காரியத்தை செஞ்சால் எப்படி எங்கெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், ஒரு யுக்தி, ஒரு புத்தி உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது. அந்த காரியத்தை அனுகூலமாக முடிச்சுட்டு ஹாப்பியாக இன்றைக்கி வீட்டுக்கு திரும்ப போகிறீங்க. கவலைப்பட வேண்டாங்க. தந்தை வழியில் எதிர்பாராத உதவி, பழைய சொத்துக்கள் விற்கிறது, பழைய கடன் பாக்கி வசூலாகிறது, இப்படி தந்தை வகை சொந்தக்காரங்களில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு சுப செய்தி வந்து கிடைக்க போகுது. பட் இருந்தாலும் அதே அம்மா வழியில் எடுத்திங்கன்னா அந்த தாய் மாமன் வழின்னு சொல்லுவாங்களே அந்த வழியில் ஏதாவது காரியமாகணும்னா அது கொஞ்சம் காலதாமதம் ஆகும். இப்படி கடவுள் உங்களுக்கு அப்பா அம்மாவையும் அங்கே கொஞ்சம் பிரித்து வச்சு உங்களுக்கு காரிய அனுகூலத்துக்கு அப்பா சப்போர்ட்டு, காரிய அனுகூலம் இல்லாமைக்கு அம்மா வகையில் இப்படி மைனஸாக கொஞ்சம் கொடுக்குறாரு. இருந்தாலும் உங்களுக்கு சுபமும் அசுபமும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குங்காட்டி ஈக்குவலான வாழ்க்கை தான் லைஃப் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய்க்கிழமையில் விருச்சிக ராசிகளுக்கு இருக்குதுங்க. சிலவருக்கு மட்டும் எதிர்பாராத பண உதவிகள் உங்களுக்கு வரும். அதே சமயத்தில் வந்த பணம் வீண் செலவு ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குது. வந்த பணம் தங்குமானா தங்கறதுக்கு உண்டான காலகட்டம் இல்லைங்க. 1000 ரூபா வந்த அடுத்த செகண்டே 1000 ரூபாய்க்கு மேலே அம்மனி செலவு வைப்பாங்க. இல்லை அம்மனிக்கு பணம் வந்ததுன்னா ஐயன் செலவு வைப்பார். எனக்கு கொஞ்சம் கடன் கூட, வண்டி வேறு ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்னு 1000 ரூபா போயிடும். இப்படி வந்ததும் போவதும் தெரியாத அளவுக்கு அந்த பண பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கொஞ்சம் பிணக்குகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிற்பகலுக்கு அப்புறம் நீங்கள் 1000 வந்தாலும் விடு அப்படின்னு நீங்கள் அனுசரித்து போக, அவளை விடுங்க நீங்கள் திட்டம் ஆர்ந்துட்டு போகிற அப்படின்னு அம்மனி அனுசரித்து போக ஒரே குதூகலமாக இருக்க போது பிற்பகலுக்கு மேலே. அந்தளவுக்கு ஒரு அந்நியோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக வியாபாரிகள்னால உங்களுக்கு அனுகூலமான நாளை தான் இன்றைக்கி மாறப்போகுது. அவங்க சப்போர்ட் உங்களுக்கு இருக்க போகுது. தொழிலையே அப்படித்தான், அவங்க தேர்ட் பார்ட்டியோட சப்போர்ட் கிடைக்க போகுது. வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அனைவரும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. மேல் அதிகாரியும் சரி, சபார்டினேட்டும் சரி, உங்கள் வேலையை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க சார் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு தன்னை போல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு வியாபாரம், தொழில், வேலை எதுலேயுமே ஒரு மன லாபம், பண லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு விருச்சிக ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அனுகூலமான நாளாக இருந்தாலும் நீங்கள் அந்த மனச்சுமையை தாங்கிட்டீங்கன்னா, எதிர்பார்த்த வீண் செலவை தவிர்த்துட்டிங்கன்னா இந்த நாள் மனமகிழ்ச்சியுடன் பணவரம் தங்கியிருக்கும் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்குங்க. போயிட்டு வரட்டுங்களா விருச்சிக ராசி நேயர்களே? தேங்க்யூ. தனுசு ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா, இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரிய அனுகூலம் அருமையாக நடக்கக்கூடிய காலகட்டம் அமோகமாக தெரியுதுங்க. எதிர்பாராத பணவரவுகள் ஒன்று வரப்போகுது. அதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன தொழில் பண்ணுறீங்க, ஒரு புதிய வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய காலகட்டம் நல்லா தெரியுதுங்க. இதெல்லாம் பிற்பகலுக்குள்ளே முடிச்சுக்குங்க. பிற்பகலுக்கு மேலே பணவரவு வந்தால் அந்த பணவரவுக்கு செலவுகள் காத்துட்ருக்கு. ஸோ அந்த பணவரவு காலையில் இருக்கல வசூல் ஆயிடுச்சுன்னா அந்த பணம் உங்கள்கிட்ட தங்கும். பிற்பகலுக்கு மேலே வந்ததுன்னா அந்த பணத்துக்கு வீண் செலவுகள், திடீர் செலவுகள், எதிர்பாராத வெட்டி செலவுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த பணம் வந்ததுன்னு தெரியாது, கரைஞ்சு போயிடும். அந்தளவுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு காலகட்டம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சகோதர சகோதரிகளால் சில சங்கடமான ஒரு விஷயங்களை நீங்கள் சந்திக்க நேரும்.
அவங்க சொல்கிறது உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையை குடும்பத்தில் கொண்டாந்து விட்டுருவாங்க. தம்பி சொல்கிறாங்க கொஞ்சம் கேள அப்படின்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க. இருந்தாலும் அது சங்கடமாக ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இருக்குதுங்க. இருந்தாலும் சமாளித்து சரி தம்பி தானே அப்படின்னு அனுசரித்து போயிட்டீங்கன்னா சரி இன்னைக்கு நாளை ஈஸியாக அவங்களோட சண்டை வராமல் கடந்து போயிடலாங்க. அதே சமயத்தில் உறவினர்கள், நல்ல நண்பர்கள், தெரியாத யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசுகிறப்போ வீண் விவாதத்தில் பேசவே பேசாதீங்க. அவங்க சொன்னால் அப்படியா எனக்கு தெரியலைங்க சார் நீங்கள் முடிவணிங்கன்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பேச்சுக்களை பேசி மன வருத்தம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு விஷயம் உங்களை பெருசு பண்ணி விட்டுரும். உங்கள் பேரும் கேட்டு அவங்களும் அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் உங்களை பற்றி ஒரு மைனஸ் ஆகி எதுக்கு எத்தனை வேலை. 3வது மனுஷன் சொந்தக்காரங்களை இருந்தால் கூட ஏதாவது பேசினா காது கொடுத்து கேட்குற மாதிரி கேட்டுட்டு சரி நீங்கள் முடிவெடுத்துங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம்னு வச்சுக்கலாம். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை வியாபாரம் தொழில் 3மே ஒரே வகையில் பார்த்தா உங்களுக்கு ஒரு சுமாரான நாள் தரும். சுணக்கங்கள் பெருசாக இல்லை, லாபமும் பெருசாக இல்லை, வேலையிலையும் பெரிய ஒரு மைனஸ் எதுவும் இல்லை. ஆசிடிஸ் ஒரு வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை கடந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆசிடிஸ் லைஃபாக உங்களுக்கு அமைய போதுங்க தனுசு ராசி நேயர்களே. மற்றபடி உங்களுக்கு செலவுகள்னு எடுத்து பார்த்தா உங்கள் பணியாளர்கள் இருக்காங்களே, சப்பார்டினேட்ஸ் கடன் கேட்பான். வேலைக்கு போனீங்கன்னா, தொழிலுக்கு போனீங்கன்னா, வியாபாரத்துக்கு போனால் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் கடன் கேட்பாங்க. உங்களுக்கு இருந்தால் கடன் கொடுங்க. கடன் வாங்கி கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க. உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்க, முடியல என்னால் உதவி பண்ண முடியாதுப்பா அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுங்க. ஹோப்லெஸ் பீப்புள் அப்படின்னு சொன்னால் கூட கவலைப்படாதீங்க. கடன் வாங்கி கடன் கொடுத்தா அந்த கடன் யார் கட்டுறது அப்படின்னு ஓப்பனாகவே கேட்டுடலாம். அப்படி ஓப்பனாக எல்லாத்தையும் பேசிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக முதல் இருந்துல்ல, அதுபோல் இதுவும் ஒரு சாதகமாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. மொத்தத்தில் நீங்கள் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாலும் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள், இல்லைன்னா தேவை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க தனுசு ராசி நேயர்களே. போயிட்டு விட்டுங்களா, சந்தோஷமாக இருங்க, கடவுளை ப்ரே பண்ணிக்க. நன்றி, நாளை சந்திப்போம். மகர ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி சில வேண்டாத தகாத அனுபவங்கள் உங்களுக்கு லைஃப்பில் இப்படிலாம் அனுபவம் ஏற்பட்டதே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி அமைஞ்சிருக்குதுங்க. செலவுகளை குறைக்கவே முடியல சாமி, என்னதான் பண்ணுங்க, கடன் வாங்காமல் வாழ்க்கையை மூச்சே விட முடியல, மூச்சு கூட கடன் வாங்கி தான் விடுறேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு திணறக்கூடிய ஒரு காலகட்டம் மகர ராசி நேயர்களுக்கு இருக்குது. ஏன் முருகா அப்படி பண்ணிகிட்டே இருக்கிற அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் நல்லவர் தான், ஆனால் அந்த காலகட்டம் உங்கள் சூழ்நிலை நல்லவனை கூட கெட்டவனாக காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குங்காட்டி சமாளிக்கணும். கடைசி நேரம் எக்ஸாம் வந்தாச்சு, ஃபைனல் எக்ஸாம். உங்களுக்கு மேக்ஸ் சொல்லினா மேக்ஸில் கொஸ்டின் டஃப்பாக வரும், எப்படி பாஸ் பண்ணுறது? கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணணும். அப்படி அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கஷ்டத்தில் கிடைக்கிற இனிமை இருக்குது இல்லை, அந்த வாழ்க்கையில் வெற்றிக்கு உண்டான வழி கடைசியில் காமிப்பான் பாருங்கள் உங்கள் இறைவன். அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காதுங்க மகர ராசி நேயர்களே. கஷ்டத்தை தாண்டி போகக்கூடிய சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிட்டு உங்களுக்கு இறைவனே சரணாகதி அப்படின்னு உங்கள் மன கஷ்டத்தை இறைவன்கிட்ட போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் வைப்ப தான் போகிறேன். டெஸ்ட் வைக்கிறப்ப அதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு மன உறுதியுடன் போராடினீங்கன்னா என் பக்தன் எதை வச்சாலும் சமாளிச்சிருவாடா அப்படின்னு கடவுளே இறங்கி வந்து ஈஸியாக வழிகாமிப்பார். கவலைப்படாதீங்க, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குங்காட்டி வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு தோணலைங்க. அதனால தான் கடவுள் உங்கள் மன கஷ்டத்தை இவ்வளோ தூரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. அதே போல் அவசரப்பட்டு நீங்கள் கோபத்தில் எரிச்சலில் தேர்ட் பார்ட்டியை விமர்சிக்காதீங்க. விமர்சனம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். நயமாக பேசுவாங்க, உங்கள்கிட்ட நல்லவனோ அப்படின்னு நம்புவீங்க, நயவஞ்சகனாக இருப்பேன். உங்களை பார்த்து ஜாதகரை அடிக்கிறவன் அண்ணன் நீங்கள் சொன்னால் சரிங்கண்ணே உங்களை போல் உலகத்தில் உத்தம எவனுமே இல்லைன்னு சொன்னால் கூட நம்பிடாதீங்க. நம்பினீங்கன்னா முடிஞ்சுது, கதை முடிஞ்சுது. குடும்பத்தார் தவிர, கடவுள் தவிர உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாதுங்க. குடும்பத்தினர் உங்களை பற்றி மைனஸாக நினைக்க போகிறதில்ல, அந்த இறைவனும் உங்களை படைச்ச அந்த தெய்வமும் உங்களை நெகட்டிவாக நினைக்க போகிறதில்ல. ஆனால் உங்களை அதிகமாக தேர்ட் பார்ட்டி ஜால்ரா போடுறா, வேலை தொழில் வியாபாரம் எதாக இருந்தாலும் அண்ணன் வந்தாவே அமோகமான நாள்ப்பா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அவன் படுகொலியில் தள்ளிடுவேன் அப்படிங்கிறத உஷாராக இருந்துக்குங்க. இவ்வளோ தூரம் மகராஜ் சொல்கிறோம்னா அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன், நெகட்டிவான ஒரு கோச்சார் அமைப்பு உங்களுக்கு இருக்குங்காட்டி கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வரேங்க. அதே சமயத்தில் தொழில் போட்டிகளால் உங்களுக்கு லாபம், வியாபாரத்தில் சுணக்கங்கள் வரக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளுடன் கொஞ்சம் அளவாக கவனமாக பழகுங்க, இல்லைன்னா அவங்க கூட உங்களை வழி எடுத்துருவாங்க. யாரையும் நம்பாதையும் வழி சொல்லிட்டு அவ்வளோதாங்க. அது அதிகாரியாக இருந்தானே யாராக இருந்தானே மொத்தத்தில் பொறுமையுடன் நிதானமாக கடந்து போனீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் சாதாரண ஒரு நாளாக கடந்து போகலாம். மொத்தத்தில் கடவுள் உங்களை கைவிடாத அளவு கடைசி கால நேரத்தில் இருக்கீங்க. அதனால் ஆன்மீக வழி ஒரு அருமையான வழிங்க. உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கங்க. கடைசி எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டிங்கன்னா முடிவு இறைவன் கையில், நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. நல்ல முயற்சி வீண் போகாதுங்க மகர ராசினிகளே. கஷ்டப்பட்டு உழைச்சவங்களுக்கு இஷ்டம் போல வெற்றிகளை அள்ளி தருவதில் உங்கள் குலதெய்வமும் இஷ்ட தெய்வம் ரெடியாக இருக்கிறாங்க. போயிட்டு வரட்டுங்களா, நற்பவி உங்களுக்கு. கும்பராசி நேயர்களே,
மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லாமல் நேற்று வரைக்கும் இருந்துங்க. இருந்தாலும் சாயந்தரம் கொஞ்சம் நெகட்டிவ் ஆகி போச்சு. அம்மனி கூட சண்டை வந்துருச்சுங்கோ. அம்மனியாக இருந்த ஐயன் அந்த ஆள் எங்கேங்க மென்டல் மாதிரி பேசார் அப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் நைட்டு கொஞ்சம் கசக்கு மொசக்குன்னு இருந்தால் கூட இன்றைக்கி அந்த பிரச்சனைகள் காலையிலேயே கொஞ்சம் மனஸ்தாமெல்லாம் நீங்கி நெருக்கம் உண்டாகக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி வெடிஞ்சொன்னே உங்களுக்கு கிடைக்க போதுங்க. கும்பராசினியர்களே, அழகும் இளமையும் கூடி உங்கள் தேஜஸ் உங்கள் பொலிவு வரக்கூடிய ஒரு அழகான நாளாக 2 பேத்துக்குமே மாறப்போகுதுங்க. கும்பராசி நேர்களே, நண்பர்கள் உங்களுக்கு, நண்பிகள் உங்களுக்கு உதவி ஒத்தாசின்னு சொல்லுவாங்கள்ல, ஹெல்பிங் மைண்ட் அதில் இருக்க போகிறாங்க. அப்பா அம்மா உங்களுக்கு வழக்கம் போல் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தோட நல்ல நாளாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கொலப்பட வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு கடைக்கு போகிறீங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கணும், ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைப்பீங்க, தைரியமாக வாங்கலாம். அது விரைய செலவில் சுப செலவு. ஆனால் இன்னைக்கு கஞ்சத்தனம் அதிகமாக உங்கள் மனசுக்குள்ளே தோணி வரும். இந்த செலவு எதுக்கு பண்ணணும், நமக்கு பண்ண பிரயோஜனமாக இருக்குது, அவள் வாங்கணுமா அப்படின்னு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கி தரக்க யோசனை பண்ணி அப்பேற்பட்ட ஒரு கஞ்சத்தன்மை உங்கள் மனசுக்குள்ளே ஏன் வருதுன்னு தெரியாது. ஆனால் வருது. ஆனால் தேவையான ஒரு பொருள் வாங்கணும், தேவையான ட்ரெஸ் பசங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு அம்மனிக்கெல்லாம் வாங்கணும், வாங்கி கொடுங்க. அது அன்பினுடைய அடுத்த வெளிப்பாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த செலவு வெட்டி செலவு இல்லை, அன்பு செலவுன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நாள் இன்னும் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாய்க்கிழமையில் நல்லா தெரியுதுங்க. அதே போல் உங்கள் ஜாப் ஆகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், எடுத்த காரியத்தை டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலை இருக்கா, தொழிலில் ஓகே லாபம் வந்துருச்சு போதுங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பணவரவு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை இருக்குதுங்க. அதே சமயத்தில் மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு தூக்கலான நாள் தான் உங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை இருக்குதுங்க. கும்பராசி நேயர்களே, மொத்தத்தில் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் வெரி குட் டே ஃபார் கும்பராசி நேயர்கள். அவ்வளோதான். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, போயிட்டு வாங்க, முடிஞ்ச குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். மீனராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, என்ன கஷ்டம் வந்தாலும் என்னதான் சந்திராஷ்டமா அப்படி இப்படின்னு சொன்னால் கூட, ஆனால் இந்த நாளை உங்களுக்கு கை விடலிங்க கடவுள். அந்தளவுக்கு கோச்சார அமைப்பு பிரகாரம் உங்களுக்கு துணிச்சலான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டத்தை கொடுத்துருக்கார். வீண் பேச்சுக்கள், வெட்டி அரட்டைகள், தேவையில்லாத மூக்க நுழைக்கிறது, இதை மட்டும் தவிர்த்துக்குங்க. தேவையான பேசுகிறத தப்பே வராது. தேவையற்ற பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறேன்னு வாங்க நான் உங்களுக்கு ஜாமீன் போடுறேன் அப்படின்னு கையெழுத்து போடுறது, உங்களுக்கு எனக்கு தெரியும் வாங்க அவர் போய் அறிமுகப்படுத்திக்கிறேன், தேவையில்லாத ஒரு விஷயத்தை தலையிட்டிங்கன்னா அது சிக்கல் தான். அதனால் உங்களுக்கு செல்ஃபாக உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வேணும், உங்கள் குடும்பத்தை டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வேணும்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த முடிவு குடும்பத்துக்கு சாதகமாக இருக்கும், உங்கள் தொழிலுக்கு சாதகமாக இருக்கும், வியாபாரத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும், வேலைக்கும் ஒரு உத்வேகம் அளிக்கும். ஸோ துணிச்சலான முடிவை தைரியமாக எடுக்கலாங்க. உங்களுக்காக மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அண்ணன் செய்கிறது, அக்கா செய்கிறது, நம்ம அம்மனி செய்கிறது எல்லாமே சப்போர்ட்டாக இருக்குது. உடன் பிறந்தவர்கள், நம்ம அம்மனி வகையராக்கள், அப்பா அம்மா வகையராக்கள், பிள்ளை குட்டிகள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் அமைய போதுங்க. மீனராசினியர்களே, கவலைப்படாதீங்க. சொத்து பிரச்சனைகள் பலவாறு மனவாட்டம் கொடுத்தாலும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்க போகுதுங்க. மீனராசி அன்பர்களே, வியாபாரத்தில் சில மாற்றங்களை செஞ்சால் வியாபாரம் பெருகுமா அப்படின்னு பலத்த சிந்தனையில் உங்கள் பார்ட்னராக இருந்தால் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்சு கிடைக்க போகுது. அந்த மீட்டிங்கில் ஒரு நல்ல முடிவு எட்ட போகுதுங்க. கொலைப்பட வேண்டாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் சுணக்கமாக கிடையாதுங்க. இருந்தாலும் சில பொறுப்புகள், ஒரு என்ன சொல்லுவாங்க, சில விஷயங்களை எதிர்பார்க்கவே மாட்டேங்க. தன்னை போல உங்களுக்கு இது பாருங்கப்பா அப்படின்னு, அது வேலையாக இருந்தாலும் உங்கள் தொழிலாக இருந்தாலும் புதிய யுக்திகள், புதிய டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறக்கூடிய காலகட்டம் அமையுதுங்க. அந்த பொறுப்பு உணர்வை உணர்ந்து நீங்கள் புதுசாக அது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த புதிய முயற்சி கூட வெற்றி பலிதம் ஆகக்கூடிய காலகட்டம் இதுவாக இருக்குது. அதனால உங்களுக்கு தைரியம் வருது, துணிச்சலாக முடிவெடுப்புன்னு சொன்னது அதுதான் காரணம். யார் நம்பியும் கொடுக்காம நம்மளை கொடுத்துருக்காரு. இந்த வேலையில் புதுசாக ஒரு டெக்னிக் யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்களே, தைரியம் எடுத்து பார்ப்போம் என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு கொஞ்சம் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு புதுசாக ஒரு தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப 100% இன்வெஸ்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் நிகர லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தொழிலையும் வியாபாரத்துலேயும் அமோகமாக இருக்குது. வேலை வாய்ப்புக்கு போகிறவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. அதனால் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் சில இஷ்யூஸ் வரத்தான் செய்யும். கடன் பிரச்சனைகள், தீரா கடன் தலைவலியை உண்டாக்கும். நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க, ஜாமீன் போட்டு கையில் போட்டு கொடுத்துருப்பீங்க, அவன் கொடுத்துருக்க மாட்டேன், அதனால் கடன்காரன் கூட தான் கேட்டுட்டு இருப்பான். இப்படி ஒரு மன அலைச்சல் உங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே சில பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் நீங்கள் கடன் கொடுத்தீங்களே, நேரடியாக போயிருங்க. போய் என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு பேசுகிறேன். இது வரைக்கும் மறைச்சு அவங்க பேர் கெட்டு போயிருமே, ஏன்னா உங்கள் பேர் மட்டும் இல்லை அவங்க பேரும் கெட்டு போயிருமே, மறைச்சு இருந்திருப்பீங்க. அந்த மறைப்பில் இனிமேல் வேண்டாம், நேரடியாக அங்கே போய் கேட்டுருங்க. ஏன்னா சம்மந்தமில்லாத மேட்டரில் நீங்கள் தலையிட்டு இது மாதிரி ஏன் இஷ்யூவில் மாட்டிக்கணும். அப்படி போனீங்கன்னா கடன் கிடைக்குதா இல்லையோ ஏதோ ஒரு சொல்யூஷன் அவங்க வீட்டு மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 3வது மனுஷன் பிரச்சனைக்காக தலையிட்டு நீங்கள் பேரை கெடுத்துக்க வேண்டாங்க. அப்படி பேர் கெடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் மீனராசினியர்கள் இருக்கீங்க. புரிஞ்சுக்கங்க.
நல்லது செஞ்சால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க மீனராசி நேயர்களே. நற்பவி உங்களுக்கு. நன்றி, வணக்கம், போயிட்டு வரேன்.